காசாவில் இஸ்ரேல் அரங்கேற்றி வரும் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வலியுறுத்தி காசா இன படுகொலைகளுக்கு எதிராக எழும்பூரில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மேலும் கி. வீரமணி, வைகோ, மு. வீரபாண்டியன், செல்வ பெருந்தகை, திருமாவளவன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பால் குடிக்கும் பச்சிள குழந்தைகள் போர் வெறியில் கொல்லப்படுவது நியாயம்தானா இறையான் மிக்க பாலஸ்தீனத்தை இன வெறியில் கூறு போடும் இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோம். மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 14ஆம் தேதி கூடும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காசா இன படுகொலையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அறிவித்தார். ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடந்த ஜூன் மாதத்தில் பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. மனித உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை, இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா? வருகிற 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும், அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும், அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என நான் முழுமையாக நம்புகிறேன். தன்னார்வலர்கள் கைது, இரக்கமற்ற படுகொலைகளை அரங்கேற்றும் இஸ்ரேலை கண்டிப்பதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.